பெருநகர சென்னை மாநகராட்சியில் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் சட்டம் 1998 விதிகளின் 2023 படி அதில் பிரிவு 292 படி பெருநகர சென்னை மாநகராட்சியின் கீழ் இந்த வளர்ப்பு பிராணிகளாக இருக்கக்கூடிய அந்த நாய்களுக்கு தடுப்பூசி மற்றும் அதை போன்று மைக்ரோ சிப் பொருத்தக்கூடிய அந்த சிறப்பு முகாம்கள் 3 தினங்கள் சென்னை மாநகராட்சி சார்பில் நடத்தப்பட்டு வருகிறது. அதில் குறிப்பாக கடந்த வாரம் நடைபெற்றிருந்த அந்த சிறப்பு முகாம் மூலமாக 700க்கும் மேற்பட்ட அந்த வளர்ப்பு பிராணிகளுக்கான இந்த நாய்களுக்கு தடுப்பூசி மற்றும் அதே போன்று மைக்ரோ சிப் பொருத்தக்கூடிய அந்த பணிகள் நடைபெற்றிருந்தன. அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் இந்த சிறப்பு முகாம் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. மொத்தம் 3 தினங்கள் 9ஆம் தேதி, 16ஆம் தேதி மற்றும் 23ஆம் தேதி இந்த சிறப்பு முகாம் நடத்தப்பட இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து 23ஆம் தேதியும் சிறப்பு முகாம் நடைபெற இருக்கிறது. இந்த சிறப்பு முகாம் மூலமாக உரிமையாளர்கள் எளிதில் பயன்படும் வகையில் மைக்ரோ சிப் பொருத்தக்கூடிய அந்த பணியும், வெறிநாய்க்கடி அதாவது ராபிஸ் நோய் தடுக்கக்கூடிய அந்த தடுப்பூசியும் செலுத்தக்கூடிய அந்த பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. அதிலும் சென்னை மாநகராட்சியில் திருவிக நகர், புளியந்தோப்பு, லாய்ட்ஸ் காலனி, நுங்கம்பாக்கம், கண்ணமாப்பேட்டை, மீனம்பாக்கம் உள்ளிட்ட அந்த 7 பகுதிகளில் இந்த சிகிச்சை மையங்கள் அமைக்கப்பட்டு அதற்கான அந்த தடுப்பூசி செலுத்தக்கூடிய அந்த பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கடந்த வாரம் 727 செல்ல பிராணிகளுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டிருந்த நிலையில் இன்று காலை முதல் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இந்த தடுப்பூசிக்காக தங்களது வீட்டில் வளர்க்கக்கூடிய அந்த செல்ல பிராணிகளை அழைத்து வந்து அந்த தடுப்பூசி மற்றும் மைக்ரோ சிப் பொருத்தக்கூடிய அந்த பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுவரை சுமார் 1200க்கும் மேற்பட்ட அந்த தடுப்பூசிகள் அந்த நாய்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை இந்த முகாம் நடைபெறும் எனவும், இதன் காரணமாக அருகில் இருக்கக்கூடிய அனைத்து வீட்டில் வளர்க்கக்கூடிய அந்த நாய்களை வளர்க்கக்கூடிய இந்த வளர்ப்பு பிராணிகளை அழைத்து வந்து தடுப்பூசியும் மற்றும் அந்த மைக்ரோ சிப்பினை பொருத்த வேண்டும் எனவும் மாநகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குணசேகரன், தற்போது விவரங்களுக்கு நன்றி.